உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்த அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியா என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அம்மா. ஒவ்வொரு குழந்தையும் பேச ஆரம்பிக்கும் போது சொல்ற முதல் வார்த்தை மட்டும் இல்லை, எவ்வளவு வளர்ந்தாலும் சரி ஒரு வலி ஏற்பட்டா நம்ம அறியாம நம்ம அத்தனை பேரும் சொல்ற வார்த்தையும் அதுதான். அந்த ஒரு வார்த்தைக்கு தான், அந்த உறவுக்கு தான் எத்தனை சக்தி. இந்த நிகழ்ச்சியில அற்புதமான அம்மாக்களை நாம சந்திச்சுட்டு வரோம். இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி அமுதலட்சுமி. வாங்கம்மா. குழந்தைக்கு வந்து விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்துடலான்னு தான் இருந்தேன். நிஜமா சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் நான். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவுக்காரங்களுக்கு என்னை கூட்டு போனாங்க மேடம். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாழணும், ஆண்டவன் எனக்கு கையங்காலும் நல்லா கொடுத்துருக்கேன், நம்ம ஏன் வாழக்கூடாது, ஏன் 4 பேருக்கு நம்ம ஒரு உதவியா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து முதியோரில் ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட கை கொடுத்தது இல்லை, ஹக் பண்ணதில்லை. ஒருத்தர் சொல்லும் போது அவ்வளோ பெருமை எனக்கு இருக்கும். ஆனா இது வரைக்கும் அம்மா வந்து நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அம்மா கிட்ட நேரடியா சொன்னதில்லை இல்ல? இப்ப நேரடியா சொல்றதா எடுத்துக்கலாமா? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கும். அப்படியா? மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே நம்ம பையன் நம்மளை வந்து இது என்று சில நேரம் வருத்தம் இருக்கும். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊரு? நான் பிறந்தது எல்லாமே போடி நாயக்கனூர் மேடம். ஓகே ஓகே. என்ன படிச்சீங்க? நான் அப்போ வெறும் +1 தான் படிச்சிருந்தேன். இப்போ பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க பிஏ, செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே. உங்களுடைய அந்த குழந்தை பருவம், நீங்க வளர்ந்த நாட்கள்லாம் எப்படி இருந்தது? நல்லா சந்தோஷமா இருந்ததா? சந்தோஷமா. வீட்டு நிலைமை எப்படி இருந்தது? அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்லை, எனக்கு வந்து 1.5 வயசுலேயே வந்து அம்மா கிடையாது மேடம். 1.5 வயசுல அம்மா இறந்து போயிட்டாங்க எனக்கு. 12 வயசுல வந்து அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ எங்கள் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தது. அப்பாவை பெற்ற அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க தான் வளர்த்தாங்க. ஆனால் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. அப்புறம் எத்தனை வயசுல திருமணம்? பெரிய பொண்ணு ஆனவுடனே நான் வந்து என்னை வந்து உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க தாத்தா வந்து. அப்போ எங்கள் தாத்தா வந்து என்னை கேட்ட ஒரே ஒரு வார்த்தை வந்து, என்னை சாமி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு, நீ வந்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. பட் எனக்கு அப்போ வந்து 16 வயசு. எனக்கு அந்த ஏஜில் வந்து என்னென்னா ஒரு கமலஹாசன் மாதிரி ஒரு கதாநாயகனை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. எல்லாருக்கும் இருக்க எண்ணம் எனக்கு இருந்தது. பட் தாத்தா வந்து நமக்கு வந்து சொல்லும்போது என்னால் அந்த சொல்ல வந்து மீற முடியலை. ஏன் உங்க மாமா அப்படி? ஏன்னா வந்து என்னை விட எங்கள் மாமா வந்து 18 வயசு பெரியவர். எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட், அவர் வந்து 8வது. ஓஹோ. அவங்களுக்குள்ள அவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்ததுனால அதனால எனக்கு அந்த ஒரு நான் முதல்ல அந்த கோணத்தை பார்க்கல. ஏன்னா தாய் மாமன்றப்ப அது வந்து ஒரு அந்த வயசுல வந்து ஒரு தகப்பஸ்தானன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். பட் அந்த இதில் பார்க்கல. பட் எங்கள் தாத்தா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு தாத்தா வந்து இதுவரையும் வந்து அப்பா அம்மா இல்லாமல் வந்து நல்லா உன்னை வளர்த்துருக்கேன், நான் தாத்தாவுக்காக நீ மாமாவை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தாத்தா இருக்கிற வயசு வித்தியாசம் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை சரியா இல்லாதது. வயசு வித்தியாசம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர் வந்து எதையுமே வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ஸோ தாத்தாவோட சொல்ல என்னால வந்து மீற முடியல. ஸோ தாத்தா சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எத்தனை வருடங்கள் ஒன்னா இருந்தீங்க கணவரோட? எவ்வளவு குழந்தைகள்? எனக்கு 2 பசங்க மேடம். 7 இயர்ஸ் ஒன்னா இருந்திருப்போம். 7 to 8 இயர்ஸ் வந்து ஒன்னா இருந்திருப்போம். நாங்க கொஞ்ச நாள் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து நாங்க சென்னையில இருந்தோம். நாங்க சென்னையில இருக்கும்போது அடிக்கடி எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் வந்து எதையுமே வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு இது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். நான் ஒரு கன்சீவ் ஆயிருக்கோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு தகப்பன் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு வந்து அண்ணியை கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரே உதாரணத்துல புரிய வச்சுட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து எங்கள் அண்ணி சொன்னால் ஓகே அப்படின்ட்டாங்க. பட் அவங்க அண்ணி வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் இவர் என்ன சொன்னார்னா, வைட்டமின் அந்த இதுக்கு சத்து மாத்திரை வாங்குறதுக்காக உன்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அப்போது திரும்ப வந்து என்னை செக்கப்புக்கு உள்ளே அனுப்பும்போது டாக்டர் வந்து என்கிட்ட வந்து அதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டாங்க.
சம்மந்தமே இல்லாமல் சம்மதமான்னு கேட்குறாங்களே என்னன்னு தெரியல எனக்கு. அப்போ என்ன சம்மதம்மா என்ன சொல்லுங்கன்னு. அவங்க கொஞ்சம் வயசான டாக்டர் தான், அவங்க அரும்பக்கத்தில் இருந்தவங்க. கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி உனக்கு வந்து இது வந்து கரு கலைக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயசில் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் நான் கேட்டேன் எதுக்காக அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்ககிட்ட வந்து காலில் விழுந்து அழுது கெஞ்சி. அப்போயெல்லாம் வந்து எஸ்டிடி ஃபோன் தான், இந்த மாதிரி வந்து டைரெக்டாக ஃபோனும் மொபைலும் கிடையாது 86ல். அப்புறம் வந்துட்டு அவங்க சில டேப்லெட்டு இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு நைட்டு வந்து வெளியில் வந்து அப்போ காய் இந்த பால் வாங்குறதுக்கெல்லாம் வெளியில் வருவேன். நான் வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஊருக்கு எஸ்டிடிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். எஸ்டிடி போட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். மறுநாளே தாத்தா கிளம்பி வந்து என்னை ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணை வந்து அவருக்கு வேற விதமான வாழ்க்கை வேணும்னா அவர் அதை தேர்ந்தெடுத்து போயிருக்கலாம். ஒரு 16 வயசு பொண்ணை அனாவசியமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து உங்க வாழ்க்கையை இந்த மாதிரி பண்றது எனக்கு என்ன வருத்தம்னா மேடம், என்னுடைய வாழ்க்கை போனதை பற்றி நான் வந்து கவலைப்படலை. பட் அதனால என்னன்னா, எனக்கு 2 குழந்தைங்க பிறந்து என்னுடைய குழந்தைங்க வாழ்க்கை வந்து வீணா போச்சு. இன்னைக்கு நான் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு குழந்தைகள் காப்பகம் நடத்துகிறேன். என்னோட குழந்தைங்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள மட்டும் வச்சு நடத்துகிறேன். அது எப்படின்னா என்னோட குழந்தைங்களுடைய வாழ்க்கை வீணா போகல, அந்த வார்த்தை நீங்க சொல்லல மேடம். நான் எடுத்துட்டு வந்த குழந்தை வந்து இன்னைக்கு நல்லா இருக்கான். சொசைட்டியில் வந்து பிஇ படிச்சிருக்கான். அவன் வந்து என்னுடைய குழந்தைன்றதுலாம் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அது மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு கடவுளோட கிஃப்ட்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு சின்ன வயசுல அம்மாவை இழந்தேன், 11 வயசுல அப்பாவை இழந்தேன், 23 வயசுல கணவரை இழந்தேன், 20 வயசுல தாத்தாவை இழந்தேன், 27 வயசுல பாட்டியை இழந்தேன். ஆனா இது எல்லாம் சேர்த்த ஆண்டவன் வந்து ஒரே உருவா என் குழந்தைய கொடுத்துருக்கான். அதுக்காக நான் பெருமைப்படுறேன், சந்தோஷம் படுறேன். நான் அதெல்லாம் வருத்தம் இல்லை. ஆனா என்னுடைய பெரிய குழந்தை வந்து சட்டப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சட்டத்துல கொண்டு போறாங்க பாருங்க, கோர்ட்டு மூலமா. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை அங்க ஒரு குழந்தை இங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா ஆமா. அப்ப வந்து பெரியவன் வந்து நீங்க சட்டப்படி போய் விவாகரத்து வாங்கினீங்க. அப்ப வந்து ஒரு குழந்தை அப்பா கிட்ட, ஒரு குழந்தை அம்மா கிட்ட வந்துருச்சு. ஸோ என்னுடைய பெரிய குழந்தை வந்து அவரோட கஸ்டடிக்கு போயிடுச்சு. அந்த குழந்தைய நான் வந்து பாக்குறதுக்காக கோர்ட்ல எத்தனையோ பெட்டிஷன் போட்டேன். எனக்கு வாதான அட்வொகேட் இருந்திருக்கும். பட் இப்போ மாதிரி எனக்கு அப்ப தைரியம் இருந்ததுன்னா நான் வேற மாதிரி ஸ்டெப் எடுத்துருந்தேன். ஆனா என்னுடைய பெரிய குழந்தைய கடைசி வரை என் கண்ணில் காட்டவே இல்லை. கோர்ட்ல கேஸ் 5 வருஷம் நடந்தது. எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லாதனால. என்ன வயசு அவனுக்கு இப்ப 27 வயசு ஆகுது. நீங்க இது வரைக்கும் பாக்கலையா? இல்ல, அதுக்கப்புறம் பார்த்தேன். ஆனா எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு நான் பார்க்காமலே செத்து இருந்திருக்கலாம். உண்மையிலேயே அப்படி ஒரு குழந்தைய பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா கோர்ட்டு மூலமா அவர் ஒரு குழந்தைய கொண்டு போய் அவரும் வச்சுக்கல. அவர் உடனே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஒரு குழந்தையோட வந்த லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பையனையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கல. அட்லீஸ்ட் என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் அந்த குழந்தைய நல்லா வளர்த்துருந்திருப்பேன். அவனுக்கு என்னன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துறது. ஸோ அவன் வந்து எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். அந்த பையனை வந்து எனக்கு ஒரு அகைன்ஸ்டாவே வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப நான் மெயினாக இந்த இதுக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் அதுவும் கூட. அதாவது குழந்தை வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு போனா பெண்கள் கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துடலாம். அதுக்காக ஆண்கள் தவறானவங்கன்னு நான் சொல்லலை மேடம், சத்தியம் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஆண்களையும் நிறைய நல்லவங்க இருக்காங்க. பட் ஆண்களோட சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பெண்களுக்கும் அதே சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னதான் சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பெண்ணு வந்து தன்னை நம்பி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தான்னா கண்டிப்பா அந்த குழந்தைய கடைசி வரையும் பார்ப்பான். சில நேரம் என்கிட்ட வந்து இருப்பான் மேடம், அவன் ஒரு 6 months 3 months இருப்பான் மேடம். இருந்தாலும் அவனால அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்க முடியாது. பார்த்துக்கிங்க, அவனே சொல்லுவான், நான் பலமுறை எங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சிருக்கேன், நான் தண்ணி அடிக்கிறதா விட்டுறேன், என்னை வீட்டுக்குள்ள வச்சுக்கிங்கப்பான்னு கெஞ்சிருக்கேன். ஆனா அவர் வீட்டுக்குள்ளேயே என்னை விட மாட்டான். இந்த செகண்ட் வரையும் மேடம், கோர்ட்ல கேஸ் முடிஞ்சு எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட அந்த பையன் வந்து அந்த அப்பா வீட்டுக்குள்ளேன்னு போனது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாரு? அதான் வெளியவே தான் இருக்கான். அவங்க அத்தை வீடு, சொந்தக்காரவங்க வீடு, அந்த மாதிரி. ஆனா உங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே சண்டை போட்டு கூடாதுன்ற ஒரு வீம்புக்காக கொண்டு போய் வச்சு அந்த பையனோட லைஃப், அந்த கோர்ட்ல 5 வருஷம் கேஸ் நடந்தது இல்லையா, அந்த 5 வருஷத்துல அந்த பையனோட லைஃப், அதான் சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே பேஸ் வந்து நல்லா இருந்தாதான் வந்து இதான, அந்த பேஸ்லயே அந்த பையனை கெடுத்துட்டாங்க மேடம். சரி, இப்போ இவ்வளவு ஆயிருக்கு. நீங்க முதல்ல எல்லாம் எப்படியோ பொறுத்து போயிட்டு தான் இருந்தீங்க. எந்த சூழ்நிலையில பிரிஞ்சீங்க? ஆக்சுவலி இல்லை, இந்த மாதிரி அதாவது வந்து கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்டாக எனக்கும் அவருக்கு வந்து வாக்குவாதங்கள், சண்டைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கல்ஃபில் வந்து வேலை கிடைச்சது. துபாயில் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார். அப்போ நான் வந்து சென்னையிலேருந்து கேரளாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் போடிநாயக்கனூர் போயிட்டேன். அங்கே இருக்கும்போது 2 குழந்தைங்களையும் போடியிலே படிக்க வச்சுட்டு நான் அங்கேயே இருந்தேன். அப்போ என்னன்னா வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபோன் பண்ணுவார். ஏன்னா துபாயில் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு. அந்த ஒரு நாள் மட்டும் ஃபோன் பண்ணுவார். அந்த ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமாலாம் என்கிட்ட அந்த ஃபோனை கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் கிராமத்திலே படிச்சு இருந்ததுனால அந்த கோயில் இதுனே சுற்றிக்கிட்டு இருப்பேன். பார்த்துக்கிங்க,
அதெல்லாம் வந்து வெளியில் போகிறதெல்லாம் வந்து இவர்கிட்ட எதையாவது சொல்ல வைக்க அந்த மாதிரி பேச இது பண்ண அந்த மாதிரி இது பண்ணி கேட்டோம்னா ஃபோன்லாம் பண்ணி முடிச்சிட்டான் அவன் அப்படின்னுவாங்க. அப்போ கூட அந்த அவருக்கு வந்து என்கிட்ட பேசணும், அவருக்கு வந்து அவங்க அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசணும். காசை வந்து அங்கேருந்து அனுப்புகிற காசை இவங்க எப்படி சேமித்து வச்சு இடம் வாங்கணும் பண்ணணும், அதைத்தான் நினைச்சார் ஒழிய நமக்குன்னு ஒரு மனைவி இருக்குது, நமக்குன்னு 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்கள பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை. மாமா ஏதாவது செலவுக்கு காசு வேணுமாமா அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட கேளு, எங்கள் அண்ணிக்கிட்ட கேளு. ஆனால் எனக்கு இந்த வயசில் இப்போ இருந்த பக்குவம் எனக்கு அப்போ இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன். சரி போனால் போகுது, யார் வச்சுருந்தா என்ன, சொத்து சேரட்டும் அப்படின்னு கூட விட்டுட்டு அன்னைக்கிட்டையும் கையேந்தி வாங்கி கூட பிள்ளைங்களை வளர்த்துருந்துருப்பேன். ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டதுனால சொல்கிறேன். அந்த ஒரு சின்ன வயசில் வந்து நம்ம புரிசி சம்பாரித்து நம்ம அதை அனுபவிக்காமல் அவன் அண்ணன் அண்ணி அனுபவிக்கிறதா அந்த ஒரு எண்ணம். அது 2 பேருக்குள்ளே வந்து சண்டை. அதாவது இது ஒரு இது என்னன்னா, இப்போ சொல்கிறாங்களே 18 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும்னு. பக்குவமான வயசு, பக்குவம் இல்லாத வயசில் கல்யாணம் பண்ணி வச்சதுனால என்னுடைய வாழ்க்கை வந்து போச்சு, நரகமாக இருந்து போயிடுச்சு. என்னோட குழந்தைங்க வாழ்க்கையும் நரகமாக போயிடுச்சு. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் உங்களுக்கு நிறைய எப்பவுமே பட்டு பாவாடியும் நகையும் போட்டு தான் வளர்த்தாங்கன்னு ஆமாம் சொன்னீங்க. ஆமாம் மேடம். சோ அந்த அளவுக்கு வசதியா தானே இருந்தாரு. தாத்தா அப்புறமா வசதி, இந்த உங்களுக்கு பண்ணையார். அவரால ஹெல்ப் பண்ண முடியலையா? ஹெல்ப் பண்ண முடியலன்னு தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா என்னைக்குனாலும் திருந்தி வருவான்ப்பா, விட்டுறாதே, தாத்தாவும் அம்மாவும் இருக்கல அப்படின்னே சொல்லுவாங்க. எனக்கு அதனால அது தாத்தா பாட்டி இருக்க வரை எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா ஒருவேளை அப்பா அம்மா இருந்திருந்தா கூட என்னை அந்த அளவுக்கு வளர்த்துருக்க, அந்த அளவுக்கு தாத்தா பாட்டி வளர்த்ததுனால. இன்னொன்று என்னன்னா, எனக்கு அறியாத வயசுல 2 குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. 16 வயசுல ஒரு குழந்தை, 19 வயசுல ஒரு குழந்தை. ஸோ குழந்தைய வளர்த்தது எங்க அம்மா தான் ஃபுல்லா வளர்த்தாங்க. அதனால எனக்கு வந்து இவங்க இருந்தா போதும் பெத்தது நீங்க போராடி தானே பெத்தீங்க. கண்டிப்பா அவங்க எப்படியோ கருக்கலைப்புக்கு கூட்டிட்டு போனா இருந்து. ஆமா, அந்த டாக்டர் உதவி பண்ணதுனால இன்னைக்கு. ஆனா அதை கூட செஞ்சிருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் என் பெரிய பையனா இல்லாம இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி வேதனைப்படணுன்ற அவசியம் இல்லை. இல்லை மேடம், அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன், அதாவது சொல்ல முடியல என்னால. இன்னைக்கு அந்த பையன் வந்து சொசைட்டில யாருமே அவனை வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். ஏன் நானே வச்சுக்க முடியல என் பையனை. ஏன்னு கேட்டால் நான் ஒரு குழந்தைகள் காப்பாங்க நடத்தினேன். தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆடுவான் டங்கு டங்கு டங்குன்னு. இப்போ வந்து அதை பார்க்கும்போது இந்த சின்ன குழந்தைங்க வந்து மனசு இதாகும். அப்போ வந்து எல்லாராலையும் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தை வளர்ப்பு இல்லைன்னா எப்படி தீய பழக்கங்கள். நீங்களே சொல்றீங்க ஒரு அம்மாவா, இன்னைக்கு அவனை திருத்துற சக்தி கூட நம்ம அதெல்லாம் தாண்டி போயிட்டாரு. அதையும் தாண்டி போயிட்டான் அவன். விடுங்க, சில விஷயங்கள் அப்படிதான். பட் உங்ககிட்ட நீங்க வந்து எடுத்துட்டு வந்த அந்த குழந்தை இன்னைக்கு நல்லா வளர்த்து ஆளா நல்லா இருக்கான் மேடம். அவன் சொசைட்டில அது எப்படி செஞ்சீங்க அதை சொல்லுங்க. எங்க 2வது மாமா இருந்தாங்க, எங்க தாய் மாமா. அதாவது எங்க அம்மாவோட தம்பி அந்தமான்ல இருக்காரு. பட் அவர் வந்து எங்க குடும்பத்தோட ஒட்டாம இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து 2nd மேரேஜ் பண்ணிட்டு அந்தமான்ல செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அதனால வந்து அவரோட கான்டாக்ட் வந்து எனக்கு இருந்தது. அதனால நான் வந்து இங்க வந்து ஃபினாயில் வந்து அந்த நான் இருந்த ஏரியால வந்து ஃபினாயில் போடுவேன் மேடம். அப்புறம் வந்து ஊறுகாய் வந்து மேக் பண்ணுவேன் மேடம். எல்லாம் ஒரு ஆவக்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் போடுவேன். எல்லாம் போடுவீங்க? ஆமா, எல்லாமே வந்து ஆளுகளை வச்சு போடுவேன் மேடம். போட்டு பாட்டிலில் வந்து பாரிஸ்ல பாட்டில் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி அந்தமானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் மேடம். ஃபினாயில் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் மேடம். அப்புறம் இந்த சென்ட் இருக்குல்ல மேடம், சின்ன சென்ட் இருந்தது பாரிஸ்ல விற்கும் 40 ரூபான்னு சொல்லி, அந்த பாட்டில் வாங்கிட்டு வந்து அதில் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு எங்கள் மாமாவுக்கு அந்த சென்ட் பாட்டில் இருக்கு. அப்புறம் வந்து கொத்தவரங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வெட்டி உப்பு போட்டு அவிச்சு வெயிலில் போட்டு காய போட்டு சின்ன சின்ன மிஷின் வாங்கி வச்சு அதில் வந்து 100 கிராம் 50 கிராம் பேக்கெட் போட்டு அதையும் அந்தமானுக்கு அனுப்புனேன். ஸோ சென்னையில் கோர்ட்டு கேஸ் முடிகிற வரை இதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது எனக்கு ஒரு 30 பவுன் நகை கொடுத்தாங்க. எனக்கு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ, அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நான் சொன்னேன், சரி மாமா நீங்கள் அங்கேயும் இருந்துக்கிங்க இங்கேயும் கூட இருந்துக்கிங்க, பிள்ளைகளுக்காவது அப்பாவா இருங்க அப்படின்னு. அது கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. சரி வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன உருப்படியான காரணம் சொன்னேன் கூட. அப்போ உள்ள ஐஜி வந்து தான் பஞ்சாயத்து பேசினார். அவர் கூட கேட்டார், இந்த பொண்ணு வேணான்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும். எந்த ரீசனும் இல்லை, எனக்கு எங்கள் அண்ணன் அன்னைக்கு இவளை பிடிக்கல அதனால வேண்டாம், ஒரே வார்த்தை அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு அவர். ஏதாவது நான் தவறு பண்ணி அதை சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருந்துப்பேன். இல்லை இவ சரி, இல்லை இது தப்பு பண்ணா அது தப்பு பண்ணா அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருந்தேன். எதுவுமே சொல்லாமல் எங்கள் அண்ணன் அன்னைக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ அவர் பஞ்சாயத்து பேசுனா அவர் சொன்னார், இப்படி ஒரு ஆளோட வாழ்றதுக்கு நீ தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆனால் முதல்ல வந்து நான் என் பையனை தூக்கிட்டு போகும்போது மேடம் முதல்ல வாழணுன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு போகும்போதே கோர்ட்டில் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுன்ற அந்த மாதிரி பேசும்போது எனக்கு வந்து உண்மையிலே வந்து என் குழந்தைக்கு வந்து விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்துடலான்னு தான் இருந்தேன். நிஜமா சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன் நான். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே வந்து இருந்தாங்க சென்னையில், பிருந்தான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவுக்கரங்களுக்கு என்னை கூட்டு போனாங்க மேடம்.
அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாழணும், ஆண்டவன் எனக்கு கையும் காலும் நல்லா கொடுத்துருக்கேன், நம்ம ஏன் வாழக்கூடாது, ஏன் 4 பேருக்கு நம்ம ஒரு உதவியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு எங்கள் மாமாவுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் நான். அவர் அதை செக்காக அனுப்பிச்சி வைப்பார். அதில் வந்து என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுவேன். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என் பையனுக்கு ஒரு இடம் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அப்போ கோர்ட்டில் வந்து இது சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டில் போய் நான் கேட்டதுக்கு அதுக்கு கூட ஒரு 3500 ரூபா கேட்டு நான் அதுக்கு ஒரு 10 பெட்டிஷன் போட்டிருப்பேன் மேடம். ஆனால் அது வரையும் கொடுக்கவே இல்லை அவர். அன்னைக்கு முடிவு பண்ணேன், இவன் கையில் 10 பைசா கூட வாங்காமல் இந்த பையனை வந்து வளர்த்து காட்டணும் அப்படின்னு. இன்னைக்கு நான் வந்து என் பையனை நல்லா தான் வளர்த்துருக்கேன், பாருங்கள், நல்லா வளர்த்துருக்கேன். இன்னும் நல்லா நான் வளர்ப்பேன். பேரம்பேத்தி எடுத்து என்னுடைய 40 பிள்ளைங்களுக்கும் பேரம்பேத்தி எடுத்து நான் வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் வந்து சொசைட்டிக்கு நான் கேட்குறேன். நான் பெண்கள் வந்து கணவரை விட்டுட்டு வெளியில் வந்துட்டா இந்த மாதிரி பொட்டு வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து புடவை கட்டக்கூடாது, பவுட்ரு போடக்கூடாது, தலையில் மல்லிகைப்பூ வைக்கக்கூடாது, தலைக்கு டை அடிக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். யார் சொல்றாங்க? அது யார் அந்த சொசைட்டி சுற்றி இருக்கவங்க மேடம்? நான் இதெல்லாம் டெய்லி அன்னாடு நான் காதலை கேட்குறேன். மதுரையில் நான் வாழ்கிறேன். நான் டெய்லி காதலை கேட்குறேன். என் முன்னாடியே பேசுகிறாங்க. படித்த ஒரு அட்வொகேட்டை என்னை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் பொட்டு வைக்காதீங்க நீங்கள், தலை நிறைய. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப வைக்கிறது பிடிக்கும். மதுரை மல்லிகை ஃபேமஸ். அதை வச்சுட்டு போனால் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு. பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணு தான் எதிரி ஆரம்பத்துலேருந்தே. அது எனக்கெல்லாம் பெண்ணு தான் எதிரி, ஆண்களே கிடையாது. முதல்ல அண்ணி எதிரி. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால என்ன நம்ம பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு தானே இருந்தோம்? பொட்டு பூவும் என்னோட தாய் கொடுத்தது இல்லை மேடம். அதை நான் ஏன் விடணும் மற்றவங்களுக்காக? நான் இன்னைக்கு வரையும் நான் மாற்றவே இல்லை. ஆனால் சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன் நான். என் குழந்தைங்க கிட்ட கேட்டால் தெரியும். இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பெண்களுக்கு எனக்கும் வந்து உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்குன்றதை ஏன் சொசைட்டி வந்து அங்கீகரிச்சிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி புடவை கட்டினா உடனே வந்து கெட்டவங்களா அது? ஆனால் வந்து நமக்கு அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு தைரியமாக வாழ்ந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அதை இப்போ நான் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணி இந்த இது பண்ணி தான் வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் எனக்கு அதுதான். அதாவது குடும்ப நல ஆலோசனை பண்ணுறேன் நான். அதுக்காக தான் டிகிரி நான் இப்போ படிக்கிறேன். நான் இதுவரையும் வந்து ஒரு 300 குடும்பத்துக்கு மேலே வந்து சேர்த்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஏன்னா என்னுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க. அப்படி இல்லை, எவ்வளோ ஒரு அழகான விஷயம் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வார்த்தைன்னு சொல்லணும்னா அது எல்லாமே ஒரு இடி தோல்வி அந்த மாதிரி தான். ஆனால் அடிக்கடி இன்னைக்கு வந்து அதை ஒரு ஆண்மகன் பேசிட்டா பரவாயில்லையா மேடம்? அது ஏன் மேடம் அது பெண்கள் மட்டும் பேசுறாங்க, பெண்களே பேசுறாங்க? அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லலாம், பொறாமை தான் இருக்க முடியும். பொறாமைக்கு நான் யாருடைய பொருளையும் நான் எடுக்கலையே மேடம். அவங்களோட பொருளை எடுக்கலையே, அவங்கள பாதிக்கிற மாதிரி நான் எதுவும் நடத்தலையே, அவங்கள புண்படுத்துற மாதிரி நான் எதுவும் செய்யலையே. நான் இதுல பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய உழைப்புல நான் சாப்பிட்றேன், என்னுடைய குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறேன். யார்கிட்டையும் நான் யாருக்கிட்டையும் அடிச்சு பிடிக்கல, யாருடைய குடும்பத்தையும் கெடுக்கல, யார்கிட்டையும் நான் போய் பேசுறது கிடையாது, எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் என்னை வந்து இந்த மாதிரி ஒண்ணுதான் உங்களுக்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு அது ஒண்ணு தெரிஞ்சா போதும். மனசாட்சிக்கு பயந்துதான் மத்தவங்க பேசுறத பத்தி அதான் நான் சொன்னேன் இல்ல ஆச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்றீங்க, எப்படியோ அவன் யாரோ ஒரு 4 பேர் பேசுறாங்க, பட் உங்களை பார்த்து கைதட்டுறவங்க 100 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து சல்யூட் பண்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க உங்களை சுத்தி. அவங்க எல்லாம் உங்க கிட்ட நேர ஒருவேளை வந்து சொல்லலையா எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒரு 4 பேர் பேசுறது, நீங்க முதல்ல அதை பத்தி யோசிக்கிறத விடுங்க. கஷ்டமா இருக்கு மேடம் அது. சரி, மும்தாஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லையா நீங்க? எப்போல இருந்து உங்களுக்கு பழக்கம்? அவங்கள ஒரு 4 வருஷமா பழக்கம் மேடம். 4 வருஷமா பழக்கமா? என் பையனுடைய ஃப்ரெண்டு மேடம். அவர் 2 பேரும் ரொம்ப டியரஸ்டாக இருப்பாங்க. ஒரு நாள் வந்து தம்பி வந்து ஃபங்க்ஷனுக்கு வரும்போது யார்ப்பா இது அப்படின்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டோட பையன். சரின்ட்டு வந்து நல்லா கவனிச்சு விட்டு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ யாருப்பா, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ எங்கள் அம்மா வந்து இப்படி எங்கள் அப்பானால வாழ்க்கை தொலைச்சிட்டு பிள்ளைய 2 பிள்ளையாக இருந்ததை பிரித்து எங்கள் அம்மா ஒரு பக்கம் எங்கள் அப்பா ஒரு பக்கம் கூப்பிட்டு வந்துட்டாங்க மேடம். இப்போ எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தைகளா தத்தெடுத்து 40 குழந்தைக்கு இன்றைக்கி தாயாக இருக்கான்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திச்சோல்ல. அப்போ உங்கள் அம்மாவை பார்க்கணும், கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு. வாங்கம்மான்னு கூப்பிட்டு வந்துட்டான். கோயிலுக்கு வந்திருந்தாங்க. வரும்போது நல்லா பேசும்போது அவங்களுடைய லைஃபோட வாழ்க்கையை பார்த்து எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சி போச்சு. அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இன்றைக்கி ரொம்ப டியரஸ்ட் ஆகிட்டோம். என்னால் முடிஞ்ச அளவு குழந்தைகளுக்கு செய்யணுங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? அது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற மாதிரி ஃபினாயிலும் ஊறுகாயும் எப்படியோ போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி தான் உங்கள் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து இத்தனை பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு? இங்கே சென்னையில் கேஸ் நடக்கிற வரையும் வந்து இந்த மாதிரி இந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம் எங்கள் மாமா கிட்ட.
அதுக்கப்புறம் இங்கே மதுரைக்கு நான் வந்து ஏன்னா எனக்கு நேட்டிவ் வந்து போலி நாயக்கனூருங்கிறதால மதுரையில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க மதுரையில் வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் கம்மியாக இருக்கும், ஸோ மதுரைக்கு வாங்கன்னு மதுரையில் போய் நான் வந்து செல்லமுத்து ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இருக்குது, அங்கே போய் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணேன் கொஞ்ச நாள். அதாவது அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மெடிக்கல் கொடுக்குறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த மாதிரி இது பண்ணேன். பையன் வந்து அப்போ வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தான். அவன் அது கொஞ்ச நாள் பண்ணேன், ஒரு 3 இயர்ஸ் வரையும் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஃப்ரீ சர்வீஸ்னா அப்போ எப்படி நீங்க உங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கான இல்லை, இந்த வருமானம்? இது வத்தல் வியாபாரம்லாம் வந்து முன்னாடி நானே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக அங்கே வந்து எங்கெங்கே கிடைக்குதுன்னு சொல்ல ஆவடியில் ஒரு சில இடத்துல மொத்தமாலாம் கிடைச்சது. அதை வாங்கி ரீபேக் பண்ண ஆரம்பித்தேன் நானே. மொத்தமாக வாங்கி எங்கள் மாமா கிட்ட வந்து ஒரு கமிஷன் மாதிரி வச்சுட்டு அதை நானே ரீபேக் பண்ணி அதை வந்து எங்கள் மாமாவுக்கு அனுப்பினேன். ஸோ அந்த காசு என் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் ஓரளவுக்கு வந்து நான் வச்சுருந்தேன் நான். அப்போ வந்து இந்த 32 பவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் அப்போ மதுரைக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த இதில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, ஏன் நம்ம மற்றவங்களுக்கு, ஏன்னா வாழ்க்கையே இதுன்னு வந்து நான் வந்து முடிவு பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ நம்ம வந்து நம்மளே ஆரம்பித்தா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்மளே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து உடனடியாக ஆரம்பித்தா அது வந்து சாத்தியப்படாத ஒன்றுன்னு தெரியும் எனக்கு. இன்னொன்று என்னென்ன, நிறையாவே எனக்கு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது உலகம் நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மதுரைக்கு வந்தோடனே முதியோர் இல்லம் ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். நான் ஃபஸ்ட்டு முதியோர் இல்லம் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ரிட்டையர் ஆனவங்களை மட்டும் அட்மிஷன் போடுறது. 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரையும் டெபாசிட் வாங்குவேன். நல்லா வசதியாக இருக்கவங்ககிட்ட ரீஃபண்டபிள் கிடையாது டெபாசிட். ஒரு முதியோருக்கு வந்து 2500லேருந்து 3500 ரூபா சார்ஜ் பண்ணுவேன் மேடம். ஒரு 2 குக்கு போட்டேன், 3 பேரை அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு போட்டேன் நான். கரெக்டாக வந்து போட்டு 3 மாதத்தில் பிக்கப் பண்ணிட்டேன். உங்களை நம்பி நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்களா? 34 பேர் இருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதில் வந்து நல்லா சம்பாரித்தேன். ஒரு 2.5 இயர்ஸ் நல்லா காசு சம்பாரித்தேன். ஏன்னா அந்த நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடத்தலையா? இல்லை, அந்த இதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு என்னென்னா, ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் நான் வந்து என் பையன் பிறந்த நாளுக்கு இதுக்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்க போவேன். இந்த வயசு வரையும் நான் என்னுடைய பிறந்த நாளையும் என் பையன் பிறந்த நாளையும் கொண்டாடுவேன். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் செலிப்ரேஷன் கிடையாதுனால அதை நான் அப்போ வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் போய் நான் போய் சாப்பாடு கொடுக்க போனப்போ அங்கே உள்ள குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு அதை பண்ணணுன்ற ஒரு இது இருந்துச்சு. சரி, இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு சேர்க்கணுங்கிறக்காக தான் முதியோரில் ஆரம்பித்தேன். முதியோரில் வந்து ஒரு 2.5-3 வருஷமாக நான் பண்ணேன். நான் பண்ணும்போது அதில் உள்ள காசுலாம் வந்து ஒரு 80 பவுன் வரை நகை வாங்கினேன் நான். காசை வந்து வேறு எதுவும் பண்ணல. அப்பப்போ போய் 1 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி நகையாக வாங்குவேன் நான். வாங்கி 80 பவுன் வரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்தேன். ஸோ ஆர்ஃபனேஜ்ன்றது வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் மைண்டட்ல. ஆமாம் மேடம். இது வந்து எதுவும் இது கிடையாது. எந்த குழந்தைங்க கிட்டே காசு வாங்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் குழந்தைங்க அட்மிஷன் போடும்போது உண்மையிலே வந்து அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து அட்மிஷன் போடுவேன். என்னைய மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தைங்க ஒன்று. 2வது வந்து ஆர்ஃபன்ஸ், அந்த மாதிரி குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் புறக்கணிக்கப்பட்ட பெண்கள், அதாவது வந்து கட்டின கணவரே தாய் தகப்பனை கொண்டு போய் பாலியல் தொழிலில் தள்ளிடுவாங்க, அவங்களோட குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மதுரையில் வந்து இந்த தத்தநேரின்னு ஒரு ஏரியா இருக்குது மேடம், அது சுடுகாடு ஆக்சுவலாக. அந்த குழந்தைங்கள வந்து அப்பா அம்மா இருக்க குழந்தைங்கள அட்மிஷன் போட்டேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாக்கரிசி போடுவாங்கல்ல மேடம், வாய்க்கு அரிசி போட்டு மண்சட்டியில் அந்த அரிசி எடுத்து சாப்பிட்றது. செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சேவலை வந்து விட்டாங்கன்னா அதை அந்த பணத்திலே சுட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த பசங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து உங்களை மாதிரி படிக்க வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்கள வந்து அட்மிஷன் போட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் நல்லா ஆர்ஃபனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் எனக்கு வந்து நரிக்குறவா ஸ்கூல் ஆர்டர் நடத்துறதுக்கு பர்மிஷன் வந்தது. அது எப்படின்னா, ஒரு 13 குழந்தைங்க தான் என்னோட கஸ்டடியில் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்துல 78 குழந்தைங்கள ஆக்கினேன். எல்லாமே நரிக்குறவாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் பண்ணேன். இந்த ஸ்கூல் வந்து 3.5 வருஷம் பண்ணேன் மேடம். அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 10,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. நான் நல்லா பண்ணுறேங்கிற ஒரு இது இருந்தது. அந்த ஸ்கூல் நடத்தும்போது அந்த இது நடத்துறதுனால எனக்கு வந்து இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்கும் இடையில பண்ணும்போது 2ல உள்ள இன்கம்ல வந்து ஆர்ஃபனேஜ் வந்து நல்லா பண்ண முடிஞ்சது. சரி, அப்போ உங்க மகன் வந்து உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு துணையா இருந்திருக்காரு. நல்ல சப்போர்ட் மேடம் எனக்கு. சரி, அவரை முதல்ல கூப்பிட்டு பேசிடுவோம். அப்போ வாங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேருமா? ஷர்மா விஷ்ணு மேடம். வீட்டில் என்ன கூடுவாங்க? விஷ்ணு கூடுவாங்களா? சரி, விஷ்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேடம். கம்ப்ளீட் பண்ணிட்டு சிஏ இன்ஃபோடெக்னு ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அரங்கத்துல தான் இருந்தீங்க அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது இல்லையா? அதுல இப்ப அம்மா பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை அப்படியே பின்னோக்கி எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சா?
அம்மா அந்த பழைய எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லும் போது எனக்கு, அதாவது எங்கள் ஃபேமிலி விட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதனால் எனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஃபாரினில் இருந்தோம், பஹ்ரைனில் இருந்தோம். அது மட்டும் தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, தவிர வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சுச்சுவேஷன் என்னென்ன எப்படி இருந்தது, யாரெல்லாம் இருந்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்களும் யார் கூடயும் பேசினதில்லை, யார் கூடயும் டச்சில் இருந்ததில்லை. அதனால் கிட்டத்தட்ட நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய அத்தை பெரியப்பா நிறைய பேர் இருக்காங்க. பட் யார் கூடயும் அவ்வளோ பேசினதும் இல்லை, யார் கூடயும் இதாக இருந்தது இந்த 10 இயர்ஸ். அதனால் இப்போ அதெல்லாம் பார்க்க இவங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஸ்கூல் டேஸில் ஹாஸ்டல்லாம் நான் மோஸ்ட்லியாக என்னோடய ஸ்கூலிங்ஸ்லாம் நிறைய நாள் ஹாஸ்டல் தான் கவர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஆனுவல் டே நடக்கும், ஆனுவல் டே இருக்கும்போது அப்பா நிறைய பேர் கேட்பாங்க. அதுபோக நான் ஸ்டார்டிங்லேருந்து அம்மா இன்ஷியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? அம்மாவோட இன்ஷியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சர்மா விஷ்ணு அப்படின்னு தான் போட்டுருவேன். கேட்பாங்களா மேடம் எதை ஃபீல் பண்ணுறதுனாலும் ஃபாதர் நேம் சொல்லணும்னா, நான் முன்னாடி சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த இதே இல்லை. ஸ்கூல் டேஸில் ஒரு இதாக இருந்தது, தவிர ஸ்கூல்லாம் தாண்டி வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆன பிறகு எனக்கு இப்போ அதெல்லாம் எதுவுமே தெரில. இப்போ அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே மைண்டில் அந்த இதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு மாதிரி அப்படி இதாக இருந்தது. அது மாதிரி அப்படி ஹாஸ்டல்லே கவர் பண்ணனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தேன் லைஃப். இந்த ரிலேஷன் அம்மா வந்து தனி ஆளா இருந்து தான் அவங்கள வளர்த்துருக்காங்க. ஆமாம் மேடம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த காலத்துல பெரிய படிப்பு இல்லை, இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க. வெறும் பள்ளி படிப்பு தான், +2 கூட முடிக்கல. அதுக்கு முன்னால் அவங்கள ஒன்றும் வெளியில வேலைக்கு போயும் சம்பாதிக்கல. இதுக்கப்புறம் தான் அவங்களாகவே எப்படியோ சின்ன சின்ன தொழில் எப்படியெல்லாம் வருமானம் வருங்கிறத அவங்களே ரொம்ப அழகா வியாபாரி அறிவோட யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கஷ்டங்கள்லாம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? சின்ன வயசில் சரி ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு அந்தளவு விவரம் இல்லை. சீரியஸாக சொல்லப்போனால் அது 10th ஸ்டாண்டர்ட் தாண்டின பிறகு தான் எனக்கு அந்தளவு நல்ல விவரம் வந்தது. அதாவது அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, ரொம்ப அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நான் எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லவே மாட்டேன். இது மாதிரி அப்பா இது மாதிரி இல்லை, இது மாதிரி என்ன ஏன் அப்படிலாம் பசங்களாம் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் எதுவுமே நான் அம்மா இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எதுக்கு அதெல்லாம் போய் பேசிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். அதனால் அவங்க கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து 10வது அப்புறமா தெரிய ஆரம்பிச்சது கஷ்டம். நல்லா என்ன நீங்க கண்ணால பார்த்த கஷ்டங்கள் என்னென்ன? சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எதாக இருந்தாலும் ஒன்று அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பெல்லாம் சொல்லுவேன், ஏம்மா இவ்வளோ இது சாதிக்கிறீங்க, தேவையில்லாம அழுகிறீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் சீரியஸாக மேடம், எங்கள் அம்மாவை பற்றி நான் நிறைய இடத்துல பெருமைப்பட்டிருக்கேன், ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட கை கொடுத்ததில்லை, ஹக் பண்ணதில்லை, இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்கம்மா அப்படிலாம் சொன்னதில்லை. அவங்களும் அதை வாங்கிக்கிறதில்லை, கேட்குறதில்ல. நான் ஆனால் ரொம்ப எப்போ என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பார்க்கும்போது என்னையே சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஆஃபனேஜ் நடத்துறீங்க, ரொம்ப பெருமையான விஷயம், இப்படிலாம் பயங்கரமாக பண்ணுறீங்க, ரொம்ப இதெல்லாம் இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க, நான் ஜஸ்ட் அம்மாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போல்லாம் ஒருத்தர் சொல்லும் போது அவ்வளோ பெருமை எனக்கு இருக்கும். ஆனா இது வரைக்கும் அம்மா வந்து நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அம்மா கிட்ட நேரடியா சொன்னதில்லை இல்ல? இப்ப நேரடியா சொல்றதா எடுத்துக்கலாமா? அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கும். அப்படியா? அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே நம்ம பையன் நம்மளை வந்து இது நேரம் வருத்தம். நம்ம முன்னெல்லாம் சொல்லுவான், அதாவது 10th படிக்கிறப்பெல்லாம் சொல்லுவான் எப்போ பார்த்தாலும். சில நேரம்லாம் அப்போ அந்த சின்ன வயசுலலாம் பண்ணுவான், நான் தலைவலின்னு படுத்திருந்தா கூட ஒருவேளை மெச்சூர்ட் ஆனதுனால அவனுக்கு அந்த எண்ணம் வரலையானு தெரியல. சின்ன வயசுலலாம் தலைவலின்னு படுத்திருந்தா கூட ஓடி அந்த அழுவான், அப்படியே ஏமா படுத்திருக்கீங்க அப்படின்னு. அதை நான் இப்பயும் நினச்சி என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அழுவேன். நான் இந்த சின்ன குழந்தை வயசுலேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. மெச்சூர்ட் ஆனதுனால அந்த மாதிரி கேட்கணும். இப்போ நம்ம வந்து நான் வந்து எந்த பதிலையும் எதிர்பார்த்து அவர்கிட்ட கேட்கல, சும்மா கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி இருந்தது அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் பாத்தீங்களான்னு. ஆனா அவர் வாயிலேருந்து வந்த முதல் வார்த்தை தானே அது. அம்மாவை நினைச்சுனாரோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், ஆனா நான் அவங்க கிட்ட டைரக்டா அதை சொன்னதில்லை அப்படிங்கறது அவரும் தெரிஞ்சுதானே எனக்கு அவராவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. பட் அது சில மனிதர்களுடைய இயல்பு, வெளியே சொல்ல தெரியல. சில இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் சொன்னார். இன்னொரு அழகா சொன்னார், அம்மாவை நான் ஹக் பண்ணதில்லைன்னு சொன்னாரு. கண்டிப்பா பண்ணது. அதனால அந்த சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை போராட்டம், இன்னொரு குழந்தை அங்க போயிடுச்சு அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இவரு ஹாஸ்டல்ல படிக்கிறாரு, எங்கேயோ வந்து விட்டு போயிருக்கு. அதனாலதான் அதுக்கப்புறமா ஒரு வளர்ந்த பையனானதுக்கு அப்புறம் அம்மா என்ன கூட அது போய் கிட்ட போய் சில விஷயங்களை பண்றதுக்கு எங்கேயோ ஒரு கூச்சம் வந்துடும், அவ்வளவுதான். நம்ம எதுவுமே கேட்காம அவருடைய வார்த்தை எப்படி உங்களுடைய இவ்வளவு நாளா மனசுல இருந்த கேள்விகளுக்கு பதிலா அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு. கண்டிப்பா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக நான் வந்து விடிவிக்கு தேங்க்ஸ் பண்றேன் மேடம். அம்மா பக்கத்துல வந்து
இன்னைக்கு 40 குழந்தைங்க பாதி பேர் அவங்க இனிஷியலை போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். ஆனா வந்து அந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை சரி அமையலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களாமா? சீரியஸாகவே நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணதே எப்போ தெரியுமா மேடம்? யாருமே கூட இல்லைன்னு நான் நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தனியாகவே இருப்பேன். காலேஜ் ஸ்கூல் போகிறேன், வருவேன், என் ஒர்க்கை நான் பார்ப்பேன். தனியாகவே இருக்கேன். அம்மாவும் சில டைம் என் கூட இருப்பாங்க, சில டைம் இருக்க மாட்டாங்க. ஆனால் தனிமையாக இருக்கும் போது தோணும், ஒரு தென்னானே என்னாச்சு, எப்படி இருக்கான், அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப நிறைய நிறைய சேஞ்ச் அவனுக்கு இருக்குது. ஏன்னா என் கூட ரொம்ப வருஷமாக என் கூட இல்லை. அவன் என் அண்ணன்ற இதே இல்லை ரொம்ப வருஷமாக என் கூட. திடீர்னு இப்போ பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பான், திடீர்னு விட்டு போயிடுவான். அவனுக்கு வந்துட்டு போகிற ஒரு பாசிங் க்ளோஸ் மாதிரி தான் நானும் அவனுக்கு இருந்தேன். அதனால் அந்தளவு அதாவது இப்போ ஒரு மெச்சூர் ஆகிட்டேன். 2 பேருமே அவனும் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டான், நானும் மெச்சூர் ஆகிட்டேன். இப்போ வந்து 2 பேருக்கும் அந்தளவு ரொம்ப ஒட்டம் இல்லை. 2 பேரும் சின்ன வயசில் இருந்த பழக்கம் கூட எங்களால் க்ளோஸாக இருக்க முடியல. அதனால் என்ன தான் அவனை சொன்னாலும் அவனை மாற்ற முடியாது. ஏன்னா இது சின்ன வயசு இல்லை. அம்மா சொல்கிறத கேள்றா, மாறுறா அப்படிலாம் சொல்கிறது கேட்க அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் இப்போ நம்ம என்னால் எதுவும் சொல்ல முடியல. இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்சுவலாக அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு உங்களை தாண்டி நாங்களும் வந்து எத்தனையோ முயற்சிகள் பண்ணினோமா. அவருக்கு வந்து மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் நிகழ்ச்சிக்கு வரவிடாமல் செஞ்சுருக்கு. ஆனால் ஃபோன்லேயே வந்து எங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கதறி தீர்த்துட்டாரு. எங்கள் அம்மாவுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னார். சந்தோஷம் மேடம். வந்தானா வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக அவன் மாறி வந்து எனக்கு வந்து நல்ல பையனாக இருந்தானா ரொம்ப சந்தோஷம். உங்க மத்த பிள்ளைங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கெல்லாம்? ரொம்ப சந்தோஷம். யார் உங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க? எங்க அம்மா தான். எங்க அம்மா தான். என்னெல்லாம் பண்ணுவாங்க? நாங்கள் நிறையா வருத்தப்பட்டது இல்லை, ஆனால் நிறையா சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மா இப்படி வந்து பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இப்படி ஒரு தாய் கிடைச்சது வந்து வேற எல்லாத்துக்கும் கிடைக்காத தாய் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு ஒரு பெருமையாக இருக்குது. பெரிய மனுஷன் மாதிரி பேசுற நீ. நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஒழுக்கம்னா சுத்தமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஏதாவது பெரியவனாகி ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அம்மாவுக்கு உதவி பண்ணணும். நல்லா அழகாக சொல்கிறிய. ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரே வரியில் அவன் போட்டு அடிச்சுட்டான். வெரி குட் வெரி குட். ஒழுக்கம் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா பாசத்தையும் சேர்த்து பாசத்தையும் சேர்த்து. இப்படி பேச யார் கற்றுக் கொடுத்தாங்க முதல்ல? நீங்கள் சொல்லுங்கம்மா. இவங்க 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் மேலே எங்கள் ஃபேமிலியோட பழக்கம். விஷ்ணுவும் என்னோட சன்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ். அடிக்கடி வீட்டுக்கு வருவான். அப்போ அவனுக்கு ஒரு சங்கர நேத்ராலயில் வந்து ஐ ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ அவங்க அம்மாவால் வர முடியல. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் பார்த்துக்கிட்டோம். அவனை 10 டேஸ் வீட்டில் இருந்தான். அப்போ தான் அவன் சொன்னான், எங்கள் மதர் வந்து மதரும் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க, அம்மாவால் வர முடியல, இது மாதிரி ஆர்ஃபனேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் போய் மதுரையில் போய் பார்த்தேன் 2 இயர்ஸ் பிஃபோர். அந்த குழந்தைங்கள்லாம் இவங்க மேலே இருக்கிற அஃபெக்ஷன், இவங்க அந்த குழந்தைங்களோட இருக்கிற அஃபெக்ஷன் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானே என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க பின்னாடி சுற்றி வரதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அதுங்க அவங்க வர்றது. ஒரு நாள் நான் வீட்டில் இல்லாட்டி கூட அழுதுறேங்க மேடம். இந்த பசங்க ரொம்ப ஒரு மாதிரி எங்கே போனாலும் எவ்ரி ½ அன் ஹவர் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃபோனில். ஒவ்வொருத்தருக்கு ஒரு குரூப் லீடர் மாதிரி போட்டு அவங்கவுங்கள பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு அந்த பசங்களை வந்து எப்பயும் எவ்ரி ½ அன் ஹவர் 10 மினிட்ஸ் பேசிகிட்டே இருப்பேன் நான் பசங்களோட. அந்த பசங்கள்கிட்ட கேட்டாலே தெரியும். நல்ல ஒரு குடும்பமாக இருந்து பொருளாதார வசதியெல்லாம் நிறைய இருக்கிறவங்களுக்கே செய்ய முடியாத ஒரு விஷயம் 40 குழந்தைங்களை உங்கள் குழந்தைங்களா இன்னைக்கு வந்து வளர்த்துட்டு வரீங்க. அதுங்க சொல்கிறதுலேருந்தே தெரியுது. நிஜமாவே உண்மையிலேயே அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. இல்லை, என்னுடைய குழந்தைங்க ப்ரேயர்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே வித்தியாசமாக இருக்கும். அந்த குழந்தைங்களோட ப்ரேயர்லாம் நீங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி சாமியை கும்பிட்றது அந்த மாதிரி ப்ரேயர்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ என்னுடைய உழைப்பு வந்து அந்த குழந்தைங்களுக்காக வந்து உழைக்கிறதுனால நான் அந்த குழந்தைங்க மூலமாக பேரம்பேத்தியெல்லாம் எடுக்கணுன்ற எய்மில் தான் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த குழந்தைங்களோட ப்ரேயரே எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதனால் வந்து என்னுடைய லைஃப் வந்து அந்த பசங்க ஏதாவது என்னுடைய எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ரேயர் பாடுவாங்களா? இங்கே பாடுவாங்க மேடம். குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா அந்த ப்ரேயர்? ஆரம்பிக்கலாமா?
ஆண்டவரே ஆண்டவரே பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, திருடக்கூடாது, யார்கிட்டயும் பிச்சை எடுக்கக்கூடாது, ஆர்த்தி மிச்சம் எடுக்கக்கூடாது, அம்மாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் நன்றாக நன்றாக உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அம்மாவை அம்மாவை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. கடவுளுக்கு நன்றி, ஆமென். கடவுளுக்கு நன்றி, ஆமென். அம்மாவுக்கு நன்றி, ஆமென். அம்மாவுக்கு நன்றி, ஆமென். கடவுளுக்கு நன்றி, ஆமென். கடவுளுக்கு நன்றி, ஆமென். திருக்குறள் திருக்குறள் நன்றி நன்றி மறப்பது மறப்பது நன்றன்று நன்றன்று நன்றல்லது நன்றல்லது அன்றே அன்றே மறப்பது மறப்பது நன்று. நன்றே. ஆப்ரேட். இதைத்தான் சொல்லியிருக்காங்க, அவங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த எனக்கு கஷ்டம் பிரேயர்லயே வரும் வந்து எல்லாமே போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எனக்கு கஷ்டம் வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பசங்களெல்லாம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ண சொல்லுவேன் மேடம். 10 வயசுல பெற்றோர்களை இருந்தீங்க, அதுக்கப்புறமா வந்து 23 வயசுலயே ஒரு திருமண வாழ்க்கைன்றது உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதரவா இருந்த தாத்தா பாட்டியும் இறந்துட்டீங்கன்னு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமான நாட்கள்னா உங்களுடைய பள்ளி பருவ நாட்கள் தான். ஆமா மேடம். அந்த பள்ளி நாட்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்? என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த என்னுடைய காலத்துல? ஃப்ரெண்டு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து லிங்கேஸ்வரின்னு ஒருத்தி இருந்தா மேடம். நடிகை விஜய் மாதிரியே இருப்பா, அழகா இருப்பா. நான் அடுத்து அவளை பார்க்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பார்க்க முடியல. ஆனால் அவள் ஒன்று. அப்புறம் அந்தமானுக்கு வந்து செட்டில் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். முருகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் போடியில் அருணான்னு சொல்லிட்டு 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, தாவணி பாவாடை சட்டை போடுவோம், ஒரே மாதிரி போவோம் வருவோம். ஸோ எங்க அவங்களோட உங்களுக்கு ரொம்ப வருஷமா தொடர்பு இல்லை, கான்டாக்ட் இல்லை மேடம். லிங்கி எப்படி இருக்க? நல்லா இருக்க? ரொம்ப நாளா ட்ரை பண்ண உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஒன்று ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு மேடம் இவன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சில நேரம்லாம் எங்கள் 2வது மாமா, நான் சொன்னேன் இல்லையா அந்தமானில் இருக்காருன்னு சொல்லி, அவரோட ஒய்ஃப் வந்து என்னை அனாதைன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். அப்போ எங்கள் தாத்தா கோயிலுக்கு வந்து மாதம் கோயிலுக்கு திருவிழாக்கு ஊருக்கு போயிட்டாருன்னா, அதெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்போது இவகிட்ட தான் சொல்லி விடுவேன், செஞ்சு கொண்டு வருவா. இந்த அம்மாக்கள் எல்லாருமே தனியா போராடி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக தன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணின அம்மாக்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அந்த ஒரு குழந்தை இல்லை, அந்த 40 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்காங்க. அதனால தன்னுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை பத்தி நினைக்காத ஒரு அம்மா இவங்க. அதனால அவங்களுடைய முகத்துல இந்த ஒரு சின்ன சந்தோஷம், அதை பாக்குறது தான் வந்து எங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம். பெரிய சந்தோஷம் மேடம். சின்ன சந்தோஷம்லாம் இல்ல, பெரிய சந்தோஷம் மேடம் இது. அண்ணனும் வந்திருக்காரு, இவங்க ஹஸ்பண்ட். அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். வாங்க வாங்க. அப்படி ஒரு 30 வருஷம் பின்னாடி போன மாதிரி. அதான் சொன்னேன்ல, நாங்க வந்து உங்களுக்காக உங்களுடைய அந்த அழகான நட்பை மறுபடியும் உங்களுடைய கையில ஒப்படைச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மேம். நான் சென்னையில தான் இருக்கேன், இருந்தாலும் அவளை இது பண்ண முடியல. அவர் வந்து கேட்டபோது கொஞ்ச நேரம் உங்களுக்கு அமுதலட்சுமி தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா, என்னவோ ஏதோ அப்படின்னு ஒரு ரொம்ப பயமா இருந்தது. அவர் லாஸ்ட்ல தான் சொன்னாரு, நான் வந்து ஜி தமிழ் டிவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அமுதா வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியோட பழகினேன் மேடம் நான். அதனால நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூட மாற்றிப்போம், ஒரே மாதிரி போட்டுக்குவோம். முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும் போது 2 பேரும் ஒரே கலர்ல பாவாடை தாவணி போட்டு போவோம். முத நாளே சொல்லி வச்சு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு கடைசி வரையும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னாரு என்கிட்ட. சுரேஷுக்கு தான் நன்றி சொல்லணும், சுரேஷுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காங்க இவங்க வாய் ஓயாம. அதனால சுரேஷ் இங்க வந்து இவங்களுடைய நன்றியை கொஞ்சம் அப்படியே நீங்களே வாங்கிட்டு போயிடுங்க. அந்த ஃப்ரெண்ட்
ட்ரெண்டை கண்டுபிடிச்ச ஒரு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இந்த விடைபெறுகிறோம். மறுபடியும் மற்றொரு அற்புதமான அம்மாவோடு உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி. ஒரு தாயின்